அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து செயற்கைக்கோள் வழியாக அந்த கிரகத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். அதே மாதிரி அவங்களும் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நாம் மட்டும்தான் இந்த கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதை பார்த்தா தெரியுதே, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த கண்ணு வழியாகவே இந்த உலகத்தையோ இந்த பிரபஞ்சத்தையோ எதையுமே நீங்கள் பார்க்கல. நீங்கள் பார்க்குறது பூரா இந்த மூளை வழியாக மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கண்ணு வழியாக நீங்கள் இன்னும் எதையுமே பார்க்கல. இந்த கண்ணு வழியாக யாராலையுமே பார்க்க முடியாது. இந்த மூளையால் உணர முடியுமே தவிர வேறு உங்களால் கண்ணால் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு ஒருவேளை இந்த கண்ணால் பார்க்க முடியும் என்றால் அவங்களுக்கு பகல்லையும் கண்ணு தெரியும், நைட்லேயும் கண்ணு தெரியும். ஒரு பொருளை ஊடுருவி அவங்களால பார்க்க முடியும், நிச்சயமாக முடியும். ஏன்னா அவங்க அடுத்த டைமென்ஷனில் இருக்காங்க. 3rd டைமென்ஷனில் இருந்து அவங்க 8th டைமென்ஷனில் இருந்தால் ஒரு செவுத்தை ஊடுருவி பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு அவங்களால நிச்சயமாக பார்க்க முடியும். வெறும் கண்களால் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, ஒரு வெளிச்சம் அனுப்பிச்சிச்சு, அந்த வெளிச்சத்தை கேப்சர் பண்ணிச்சு, மூளையில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் பேக்ரவுண்டில் அதை வச்சுச்சு, இது என்னன்னு கேட்டுச்சு, அது உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. இது ஆப்பிள், இது கொய்யா, இது மனுஷன், இது மனுஷி, இது கடவுள், இது முருகர் அப்படின்லாம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிங்க. நீங்கள் படித்த டேட்டாவின் அடிப்படையில் ஆமாம் இது அப்படின்னு உங்கள் மூளை சொல்லிச்சு, அவ்வளோதான். இப்போ கருப்பு இருட்டில் ஒரு ஃபோட்டோ அதேமாதிரி நம்ம இருட்டை பார்க்குறோம். இருட்டுலேயும் அந்த வெளிச்சம் அதை அனுப்பிச்சிச்சு, போய் பிடிச்சிச்சு. என்னத்தை பிடிச்சிச்சுன்னா இருட்டை பிடிச்சிச்சு. பிளாக் கலர் இருக்கிற இருட்டை கொண்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டிலே வச்சு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல, அவ்வளோதான். கண்ணு தெரியலன்னு இல்லை, அந்த இருட்டை தான், அங்கே ஒரு இருட்டு தான் இருந்துச்சு, நமக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. மூளையோட பேக்ரவுண்டில் கொண்டு நீங்கள் வச்சுட்டங்காட்டி கருப்பு இதே பிளாக் மூளையில் இருக்கிறது பிளாக் பேக்ரவுண்டு மட்டும்தான். அதுக்கு பதிலாக அங்கே ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா பகலில் உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியுதோ நைட்டில் அதே மாதிரி கண்ணு தெரியும். இவ்வளோ தான் இங்கே வித்தியாசமே. எல்லா மனுஷனுக்குமே இரவுலையும் கண்ணு தெரியணும்னா மூளையோட அந்த பேக்ரவுண்டு, இந்த கண்ணிலிருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் அந்த பேக்ரவுண்டை மட்டும் நைட்டானால் ஒயிட் பேக்ரவுண்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா நைட்லேயும் எல்லாருக்கும் கண்ணு தெரியும். இது நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய புரிதல், என்னுடைய உணர்வின்படி நான் கண்டுபிடிச்சேன். இது கண்டிப்பாக நடக்கும். ஆந்தைக்கு இப்படி நடக்குது. ஆந்தை இப்படி தான் கண்டுபிடிக்குது. ஆந்தைக்கு இரவில் கண் தெரியும். ஏன்னா அதோட ஐபால் பார்த்திங்கன்னா அதுக்கு இமைகளே கிடையாது ஆந்தைக்கு. ஏன்டா ஆந்த மாதிரி பார்க்குற அப்படிம்பாங்க. அப்படின்னா கண்ணே சிமிட்டாது ஆண்டை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்னமோ தான் அப்படி கண்ணை மூடி இப்படி எடுக்கும். ஏன்னா அதுக்கு இமைகள் கிடையாது, கண்ணு திறந்த மாதிரியாக தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். லென்ஸ், ஆந்தையோட கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருக்காங்க இல்லையா, இந்த கேமராவை என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு அப்படியே லென்ஸ் இப்படி குவிச்சு ஜூம் பண்ணி எடுப்பாங்க. ஆந்தை இதே மாதிரி பண்ணும். நீங்கள் வேணால் ஆந்தை வீடியோன்னு கொடுத்து நீங்கள் பாருங்கள். ஆந்தை நமக்கு கரு வளையம் ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளால் அந்த கரு வளையத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆந்தை தன்னுடைய கரு வளையத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கும், பக்கத்தில் இருக்கிற பொருளையும் அதனால் பார்க்க முடியும். நீங்கள் கழுகு நினச்சி பாருங்களேன், இது உங்களுக்கு புரியணும்னா கழுகு நினச்சி பாருங்கள். இதே தன்மை கழுகுக்கு உண்டு. இப்போ எனக்கு தூரப்பார்வை அப்படின்னா நான் இப்படி வச்சு படிப்பேன், கிட்டத்தில் வச்சா எனக்கு எதுவும் தெரியாது. கழுகு அவ்வளோ மேலே பறக்குது, மேலே இருந்து தான் அதுக்கு மேலேருந்து கீழே இருக்கிற எலி கண்ணுக்கு தெரியுது. அப்போ இவ்வளோ தூரம் அதுக்கு தூரப்பார்வை இருக்கிற கிட்ட வரும்போது அது எலி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆமாம் தானே? ஒருத்தனுக்கு இப்படி வச்சா தான் தெரியுதுன்னா அவனுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா தெரியாது, இப்படி வச்சா தான் ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவனுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா தெரியாது. இந்த ரெண்டும் ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கணும். கழுகுக்கும் இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ணிலேயே இருக்குது. அதனால தான் அது மேலேருந்து கண்ணை குவிச்சு கீழே அப்படியே பர்டிகுலர் பாயிண்ட்டை தேடிக்கிட்டே இருக்கும். கண்டுபிடிச்ச உடனேயுமே அது பறந்து கீழே வர 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 தன்னுடைய லென்ஸ் அப்படியே விரிவாக்கிட்டே இருக்கும், கிட்ட பார்வைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொண்டு இறையை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ண உடனேயுமே டக்குன்னு காலுக்கு அது கொடுத்துரும். கழுகுக்கு ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்குது. கழுகு கண்ணை மூடிக்கிட்டால் கூட தான் எந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கிறோன்னு கழுகுக்கு தெரியும். நாம் தூங்கிட்டு இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், தூங்கிட்டோம். நான் ஈரோட்டில் பஸ் ஏறினேன், தூங்கிட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இல்லை, ஆனால் கழுகுக்கு தெரியும். கழுகு கண்ணை மூடி பறந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே பறக்கக்கூடிய ஒரு பறவை கழுகு மட்டும்தான். அதுக்கு தான் கண்ணை மூடி இருந்தாலும் தான் எங்கே இருக்கேன், இந்த மொத்த ஜிபிஎஸ்லேயுமே எந்த இடத்துல இருக்கேன், இப்போ தமிழ்நாட்டு மேலே பறந்துட்டுருக்கேன்னா ஆந்திராவில் பறந்துட்டுருக்கேனா அப்படிங்கிறது கழுகுக்கு தெரியும். இந்த உணர்வு கழுகுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை போல் வேற்று கிரக வாசிகளுக்கும் இந்த மாதிரி உணர்வு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது அறிவு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். உடனே அவங்க நம்மளை விட சுப்ரீமிட்டி, அவங்களுடைய கிரகத்துக்கு அவங்க அந்த தகவமைப்பில் இருக்காங்க, அவ்வளோதான். இந்த கிரகத்தில் வாழ்கிறதுக்கான தகவமைப்பில் நான் இருக்கேன்.
ஆப்பிரிக்காக்காரங்களாம் கருப்பாக இருக்காங்க, நாமெல்லாம் ஒரு செந்நிறமாக இருக்கோம், மாநிறமாக இருக்கோம். ஏன் இந்த வேரியன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல வாழ்கிறதுக்கான தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி என் உடலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இது என்னுடைய கலர் கிடையாது. அசோகாங்கிறவர் இந்த கலர், இதுக்கு இந்த மண்ணுக்கான நிறம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ், இஸ்லாமியர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய துபாயெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டு, அங்கெல்லாம் நீங்கள் கருப்பை வச்சிங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் அவங்களாம் ஒயிட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். நார்த் இந்தியன்ஸும் ஒயிட்டாக இருப்பாங்க, ஏன்னா நார்த் இந்தியாவிலலாம் வெயில் ஜாஸ்தி. குளிராக இருக்கிறவங்க, ரெண்டாவது எத்தனை டிகிரியில் இந்த சூரிய ஒளி உங்கள் மேலே படுது. ஒருத்தன் சூரியன் பக்கத்துலேயே இருப்பான், ஆனால் பூமி உருண்டைக்கு கீழே இருக்கிறான் அவன் அப்படின்னா அவன் மேலே வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, வெப்பம் துல்லியமாக அவன் மேலே படாது. ஒரு விளக்கு எரியுதுன்னா நீங்கள் மேலே கை வைக்கிறதுக்கும் சைடில் கை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீங்கள் சைடில் மட்டும்தான் கை வைக்க முடியும், இப்படி நேருக்கு நேரம் வச்சிங்கன்னா அதை பொத்தல் போட்டுரும். இந்த டிகிரி தான் சொல்கிறேன், அதுதான் அந்த 90 டிகிரியா, 20 டிகிரி, 10 டிகிரி, 0 டிகிரி. காஷ்மீர்லேயும் சூரிய ஒளி விழுகுது தானே, ஆனால் ஏன் ஐஸ் கட்டி கரையில்? ஏன்னா அது டிகிரி தான், அது ரொம்ப சாஞ்சு வந்து விழுகுது. அது வர்றப்போ வெளிச்சம் மட்டும்தான் வருது, ஹீட் வர்றதே இல்லை. இவ்வளோ தான் காரணம். அப்போ அவங்கள இங்கே இதில் என்ன சொல்ல வரோம்னா, அவங்க நம்மளை விட சுப்ரீமிட்டி, அவங்க நமக்கு கடவுள் அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் தகவமைப்பு, அவ்வளோதான். ஒரு வாத்துக்கு தண்ணியை தள்ளுற மாதிரி விரலடை சவ்வுகள் இருக்கு இல்லையா, இதை மாதிரி வாத்து அப்போ பெரிய நம்மளை விட பெருசா அப்படின்னு கேட்டால் இல்லை. வாத்தோட தகவமைப்பு அப்படி, ஏலியன்ஸோட தகவமைப்பு அப்படி, அவங்கவுங்க அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பூமியிலேயே இப்படி நிறைய விலங்குகள் இருக்குது. இதை சொன்னால் உங்களுக்கு அந்த ஏலியன்ஸ் பற்றி புரியும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓமை. கேளக்கியர் சித்தன் நமோ நமக.